4 நாளாக புட்டு பொங்கல் இடியப்பம் சேமியான மாவு அரைக்காமலே சமாளிச்சாச்சு. ஏன்னா கிரைண்டர் நாசம் ஆகிட்டு. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆயாச்சுன்னா இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வைப்பேன். அந்த மாதிரி உளுந்து போட்டாப்பா கிரைண்டர் ஓடலை. வழக்கம் போல் ஹஸ்பண்டும் செக் பண்ணி பார்த்தாங்க. ஒயர் தான் நல்லா நாசம் ஆயிருந்தால் தான் நாசம் ஆயிருக்கும் போல். ஆனால் வேறு ஒயர் வாங்கி போட்டு பார்த்தாச்சுனாலும் சரியாகலை. மோட்டார் தான் நாசம் ஆயிருக்கு. வேறு வழி இல்லை, கிரைண்டர் வாங்கி ஆகணும். ஆன்லைனில் கிரைண்டர் புக் பண்ணியாச்சு. அதுவுமே வர்றதுக்கு 4 நாள் ஆகும். அதுவரை எப்படியாவது சமாளிக்க வேண்டியதுதான். இன்னும் மீன் அயலை மீன் தான். அதை குழம்பு வைக்கிறதுக்கும் விரைய வச்சுட்டு பொரிக்கிறதுக்கும் தடவி வச்சாச்சு. பப்பைக்காய் கும்பளங்காய் வளர்ந்தாங்காய் வயலாக அந்த இடத்துல இருந்தது. பப்பைக்காய் வச்சு பொரியல் பண்ணிவிட்டு கும்பளங்காய் வச்சு கூட்டு வச்சுருந்தேன். அப்படியே மதியம் சமையலாக முடிச்சாச்சு. சாயங்காலம் வயலில் கொஞ்சம் வேலை இருந்து அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாச்சு. ஈவினிங் ஆயாச்சுன்னா ஒரு டீ குடித்தாதான் பேட்ரிக்கு சார்ஜ் போட்ட மாதிரி ஃபீல் ஆகும். டீயை குடிச்சிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து இடியப்ப மாவும் சேர்த்து நீர் தோசை மாதிரி ஊற்றிருந்தேன். இந்த நீர் தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் மட்டும் வச்சு சாப்பிடவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா?